அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சகோதரர் ஒருவர் எலக்ட்ரானிக்ஸ் ஹாபியாக எடுத்து செய்கிறதுக்கு மினிமம் என்னென்ன டூல்ஸ் நமக்கு தேவைப்படும் அப்படின்னும் நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டிருந்தார். இப்போ அது ஒரு நல்ல கொஸ்டின். என்னென்னா, நம்ம எலக்ட்ரானிக்ஸாக ஹாபியாக எடுத்துக்கிட்டு நம்ம பயணம் பண்ணும்பொழுது நம்ம அது வேணும் இது வேணும் அப்படின்னு ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறது தவறு. ஓரளவுக்கு இதை நம்ம பிஸ்னஸாக சக்ஸஸ் பண்ண பிறகு நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஆரம்பத்தில் மினிமம் என்ன வேணுமோ அதை மட்டும் வச்சு நாம் பண்ணுறது தான் சரியானதாக இருக்கும். அதற்கு நமக்கு முதல்ல ஒரு மல்டிமீட்டர் வேணும். இப்போ இந்த மல்டிமீட்டர் இதுக்குள்ளே ப்ரோபு. இப்போ இது நமக்கு 160 ரூபாய்க்கு கிடைக்குது. இந்த மல்டிமீட்டர் நமக்கு ஆரம்பத்தில் எனஃப். இதை விட ரொம்ப குவாலிட்டியானதெல்லாம் இருக்குது, அது அப்புறம் வேணுங்கும்போது வாங்கிக்கலாம். அதனால் முதல்ல நமக்கு ஒரு மல்டிமீட்டர் வேணும். அதற்கப்புறம் சால்ட்ரிங் அயன் வேணும். சால்ட்ரிங் அயன், இந்த மாதிரி சால்ட்ரிங் அயன் நம்ம வாங்கும்பொழுது இப்போ இந்த சால்ட்ரிங் அயன் 140 ரூபாய்க்கு கிடைக்குது. இப்போ இந்த சால்ட்ரிங் அயனில் இந்த பிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கனமாக இருக்கும். இப்போ இந்த பிட்டை வச்சு நாம் டாட் போர்டுலெல்லாம் சால்ட்ரு பண்ணும்போது பக்கத்தில் எல்லாமே சால்ட்ரு ஆகும். அதனால் இந்த பிட்டு நமக்கு அவ்வளோ சரியாக வராது. நாம் இந்த சால்ட்ரிங் அயனை வாங்கிக்கிட்டு அதற்கப்புறம் இந்த பிட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த பிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பிட்டு, இந்த மாதிரி பிட்டு கிடைக்குது. இந்த பிட்டில் பார்த்திங்கன்னா இந்த டிப்பு நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இந்த பிட்டு நம்ம மாற்றும்பொழுது இந்த அட்வான்டேஜ், இந்த சால்ட்ரிங்கில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் ஹீட் ஆகிறத விட இந்த பிட்டு நல்லாவே இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இது 100 ரூபா அது ஒரிஜினல்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இது நம்ம மாற்றி தான் ஆகணும். இல்லை இது நமக்கு வேணாம், வேறு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னா சால்ட்ரிங் அயனை வாங்கிட்டு இதை கொண்டு போய் நாம் இந்த கத்திரி சாணம் பிடிப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து, இது செம்பு தான், அதனால் இதை ஷார்ப்பாக இந்த இடத்துல அவங்கள்ட்ட பண்ணி கேட்டோம்னா பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டில் சில அயனில் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இன்பில்ட்டாக இருக்குது, 450 ருபீஸ் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நமக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இன்பில்ட்டாக இருக்கிறது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேன் ரெகுலேட்டரில் உள்ள அதே சர்க்யூட்டு. அது நமக்கு வீட்டுக்கு ஏசி 230 வோல்ட்டு கிளியராக வந்தால் அப்போ ஒர்க் ஆகும். நம்ம வீட்டுக்கு வர்ற ஏசியே 200 வோல்ட்டாக இருந்துச்சுனாக்கா அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஒர்க் ஆகாது. அதனால் அந்த மாதிரி அயன்லாம் நமக்கு வேண்டியதில்லை. இப்போ அடுத்து சால்ட்ரிங் அயன் பார்த்துட்டோம். அடுத்து இந்த லெட்டு நல்ல குவாலிட்டி லெட்டாக பார்த்து வாங்கிக்கிறணும். அடுத்தது சால்ட்ரிங் ஃப்ளக்ஸு இந்த மாதிரி சால்ட்ரிங் ஃப்ளக்ஸு வேணும். சால்ட்ரிங் பண்ண காம்பனண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டீசால்ட்ரிங் பம்பு அது ஒன்று வேணும். இப்போ இதை லாக் பண்ணிவிட்டு எங்கே நம்ம காம்பனண்ட்டு ரிமூவ் பண்ணணுமோ அதனுடைய லெக்கில் அயன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு இதை புஷ் பண்ணோம்னா அந்த ஃப்ளக்ஸை உள்ளே எடுத்துடும், லெட்டை உள்ளே எடுத்துடும். இந்த மாதிரி டீசால்ட்ரிங் பம்பு வேணும். அடுத்து இந்த 2 விதமான வயர் கட்டர். இப்போ இந்த கட்டர் 100 ருபீஸ் வருது. இதை இப்படி லாக் பண்ணி வச்சுக்கலாம், எடுத்தோம்னா ரிலீஸ் ஆகும். இந்த கட்டர் எதுக்குன்னா, இந்த வயரை இந்த மாதிரி எடுக்கிறதுக்காக, கட் பண்ணி எடுக்கிறதுக்காக, அந்த மாதிரி ஸ்லீவ் ரிமூவ் பண்ணுறதுக்காக இது கட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நாம் சால்ட்ரு பண்ண பிறகு அல்லது இதை இந்த மாதிரி ட்ரிம் பண்ணுறதுக்கு, கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு இந்த கட்டர். ஸோ இந்த 2 கட்டர் வேணும். இது மார்க்கெட்டில் 100 ருபீஸ் கிடைக்குது. இது 45 ருபீஸ்க்கு கிடைக்குது. இந்த 2 கட்டர் கண்டிப்பாக வேணும். அடுத்து நம்ம சர்க்யூட்டில் காம்பனண்ட் இன்ஸ்டால் பண்ணும்போது காம்பனண்ட் கொஞ்சம் பழைய காம்பனண்ட் இருந்தால் அதனுடைய அந்த லீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணோம்னா நமக்கு சால்ட்ரிங் ஈஸியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய மேலே இதை கொஞ்சம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்ட்ரிங் பண்ணோம்னா சால்ட்ரிங் ரொம்ப பக்காவாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டர் யூஸ் பண்ணணும். காம்பனண்ட்லாம் பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்வீசர் ஒன்று வேணும். ஒரு டெஸ்டர் கண்டிப்பாக வேணும். ஒரு டெஸ்டர் ஒன்று நம்ம வச்சுக்கணும். நம்ம சால்ட்ரிங் அயன் வைக்கிறதுக்காக சால்ட்ரிங் அயனுக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும். முந்தி இந்த மாதிரி ஸ்டாண்டெலாம் கிடச்சிது, நல்லா பக்காவாக இருக்கும். இதை வச்சுட்டு இதில் சால்ட்ரிங் அயன் வச்சோம்னா அந்த சால்ட்ரிங் அயன் அப்படியே நிற்கும், இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த மாதிரி சால்ட்ரிங் அயன் ஸ்டாண்டு இப்போ கிடைக்கிறதில்ல. இப்போ கிடைக்கிறதெல்லாம் இந்த மாதிரி சால்ட்ரிங் அயன் கிடைக்குது, ஸ்டாண்டு கிடைக்குது. இந்த ஸ்டாண்டில் இந்த மாதிரி 2 ஹோல் இருக்கும். இதை நீங்கள் எந்த டேபிளில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டேபிளில் சைடில் இந்த மாதிரி வச்சு இதில் 2 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிட்டு இதில் சால்ட்ரிங் நீங்கள்
வச்சுக்கலாம். இந்த மாதிரி சால்ட்ரிங் அயன் ஸ்டாண்டு வந்து கண்டிப்பாக வேணும். இல்லைன்னா சால்ட்ரிங்கை கீழே வச்சு அது எங்கேயாவது வயரில் பட்டு மெல்ட் ஆகிட்டு இருக்கும். நான் யூஸ் பண்ணுற சால்ட்ரிங் அயன் இது. இதில் இந்த சின்ன பிட்டு தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சால்ட்ரிங் அயன் வந்து நம்ம ஹீட் பண்ண பிறகு இந்த ஃப்ளெக்ஸில் இப்படி வச்சோம்னா இந்த மாதிரி இருக்கணும். நல்லா டக்குன்னு மெல்ட் ஆகணும். இந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா நமக்கு நல்லாயிருக்கும். இந்த மெல்ட் ஆகிற இந்த ரேஷியோ கம்மியாக இருந்துச்சுனாக்கா வோல்டேஜ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இதில் லெட்டு நம்ம எடுக்கும்போது ரொம்ப ஷார்ப்பாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கம்மியாக லெட் எடுத்துக்கலாம். ரொம்ப பாயிண்ட்டாக வந்து நம்ம சால்டர் பண்ண முடியும். அடுத்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பார்க்குறோம், அதை அசெம்பிள் பண்ணி பார்க்கணும். யூடியூப்பில் பார்க்குற எல்லா ப்ராஜெக்ட்டும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள் நமக்கு ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி கிடைக்காமல் இருக்கலாம். அதனால் நம்ம எந்த ப்ராஜெக்ட் பார்க்குறோமோ அதை வந்து ஒரு டெஸ்டிங்காக செஞ்சு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ப்ரெட் போர்டு கண்டிப்பாக வேணும். ஒரு ப்ரெட் போர்டு ஒன்று வாங்கிக்கணும். இதில் 2 சைஸ் இருக்குது. இது வந்து மினி சைஸு, இது பெரிய சைஸ். நமக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் ஒன்று வாங்கினா போதும். இந்த டாட் போர்டு, இந்த மாதிரி டாட் போர்டு, இது 0 PCBன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டாட் போர்டு வேணும். இது வந்து அந்த ப்ரெட் போர்டு டைப்லேயே உள்ள போர்டு. இதுவும் சில இடங்களுக்கு நமக்கு ஐசி மவுண்ட் பண்ணி பண்ணுறதுக்கு இதுவும் யூஸ் ஆகும். இந்த டாட் போர்டு 0 PCBயில் நமக்கு வெவ்வேறு சைஸ் கிடைக்கும். இது வந்து 6 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு. இதில் தான் நம்ம இந்த கிளாக் அசெம்பிள் பண்ணோம். அது மாதிரி சின்ன டைப்பில் இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இது 3 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு. அது மாதிரி இந்த போர்டு வந்து 4 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு. இந்த மாதிரிலாம் போர்டெலாம் இருக்கும். இப்போ இந்த போர்டில் நம்ம வந்து இப்போ இந்த ஒரு போர்டு எடுத்துக்கிட்டோம். ஆனால் நமக்கு சர்க்யூட் வந்து இந்த இவ்வளோ தான் வரும். இந்த மாதிரி சின்ன அளவில் தான் வரும். உதாரணத்துக்கு நம்ம ஐஆர் சென்சார் அந்த இது அசெம்பிள் பண்ண போகிறோம்னா நமக்கு இந்த அளவு இருந்தால் போதும். இந்த மாதிரி மினி ஹேக்ஷா இது வாங்கிக்கணும். இப்போ இதை வந்து ரிலீஸ் பண்ணி இந்த பிளேடு மாற்றிக்கலாம். இந்த பிளேடு ரொம்ப டைனியாக இருக்கும். இந்த அளவுக்கு ரொம்ப டைனியாக இருக்கும். இந்த பிளேடு வாங்கி இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அறுக்கும்போது இந்த மாதிரி தான் பிசிபி நம்ம வந்து அறுப்போம். அப்படி அறுக்கும்போது இதில் உள்ள அந்த ஹேக்ஸானுடைய வந்து கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி, இப்போ நான் என்னுடைய விரலை கீழே இருக்குன்னா அப்படி இறங்கும், மேலே ஏற்றினா ஏறாது, லாக் ஆகும். அந்த மாதிரி அந்த பாயிண்ட் வந்து கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி இதில் பிளேடு மாட்டிட்டு இதில் நீங்கள் வந்து இந்த பிசிபியை என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் அறுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன மினி ஹேக்ஸா அதுவும் இந்த பிளேடும் வாங்கிக்கணும். இவ்வளோ தான் நமக்கு ஒரு எலக்ட்ரானிக் ப்ராஜெக்டை ஹாபியாக நம்ம வீட்டில் எடுத்து செய்கிறதுக்காக இப்போ நம்ம சொன்ன இந்த பொருட்கள் இருந்தால் போதும். எந்த ப்ராஜெக்டை நம்ம கையில் எடுக்கிறோமோ அதற்கு தகுந்த எக்ஸ்ட்ரா பொருட்கள், அதுக்குள்ள ஸ்பேர்ஸு அதெல்லாம் நம்ம அப்பப்போ வாங்கிக்கலாம். இது அல்லாமல் மேற்கொண்டு பெரிய லெவலில் மல்டிமீட்டரோ அல்லது ஆசிலாஸ்கோப் போடுற அந்த மாதிரி விஷயங்களோ ஆரம்பத்தில் நமக்கு தேவையில்லை. இப்போ நான் காமிச்ச இந்த மினிமம் இந்த பொருட்களை மட்டும் வச்சு நாம் வந்து ஒரு எலக்ட்ரானிக் டூ இட் யுவர்செல்ஃப் ப்ராஜெக்ட் வந்து அழகாக பண்ணலாம். இந்த கேள்வி கேட்டு இந்த வீடியோவுக்கு வாய்ப்பளித்த அந்த சகோதரருக்கு நன்றி சொல்லலாம். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். பாய்.